எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் கரூர் வைஸ்யா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, போர்டு வந்து எக்ஸ்சேஞ்ச்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, போனஸ் வந்து இஷ்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை போனஸ் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா, கரூர் வைஸ்யா பேங்க் 4th டைம் போனஸ் இஷ்யூ பண்ற மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1:1 போனஸ் 2002ல கொடுத்துருக்காங்க. தென் 2010ல 2:5, தென் 2018ல 1:10, அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து போனஸ் கொடுக்குறாங்க. இந்த தடவை ஒரு 7 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் போனஸ் கிடைக்குங்க கரூர் வைஸ்யா பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஜூலை 24 Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 வந்து அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு போனஸ் இஷ்யூ வந்து எவ்வளவு அப்படின்னு தெரியும். அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போதைக்கு 140 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. 13,300 கீஸ் வந்து இருக்குங்க. கம்பெனி வந்து 6 டிஃபரெண்ட் பிராண்ட்ஸுக்கு கீழே ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க, 2030 முடிவுல எங்கள்கிட்ட ஒரு 220 ஆப்ரேட்டிங் யூனிட்ஸ் வந்து இருக்கும். 20,000 கேஸ் நாங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே ஐடிசில இருந்து வந்ததை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்றோம். இப்ப கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்காது. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 1:1 போனஸ் இஷ்யூ பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. தென் ஸ்பெஷல் டிவிடெண்ட் 5 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 12.24% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. வெளில இருந்து பாக்குறப்ப நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரோசியா தெரியுதுங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6% தான் ஏறி இருக்கு. பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாக்கணுங்க. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிஸ்ட் பண்ணாங்கல்ல, அதுல அவங்களுக்கு ஒரு கெயின் கிடைச்சிருக்கும். ஒரு 9,100 crores பக்கமா கிடைச்சிருக்குங்க. அதை வந்து வெளியில எடுத்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும். டிவிடெண்டுக்காக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது சரி கிடையாதுங்க. கேபிட்டல் அடிக்வேஷன் ரேஷியோ கொஞ்சம் கூடி இருக்குங்க. 19.33 இருந்து 19.88 கூடி இருக்கு. ஜூன் 2024 கம்பேர் பண்றப்ப ஜூன் 2025ல. அடுத்து டொரண்ட் பவர் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல இந்த ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக 50,000 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட டார்கெட் என்ன அப்படின்னா, 2030 முடிவுல 10 ஜிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1.75 ஜிகாவாட் இருக்குங்க. இந்த 50,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுல 20,000 crore வந்து கம்ப்ளீட்டா ரினியூவபிள் எனர்ஜி ஆம்பிஷன்ஸ்க்காக, ஒரு 14,000 crore வந்து பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்காக, தென் ஒரு 16,000 crore வந்து இவங்களோட டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக. டொரண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. ரிஸ்க் என்ன அப்படின்னா, டெட் டு ஈக்விட்டி 0.5. நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கும். கம்பெனியுடைய மிட் சைஸ் எஸ்யூவி ஹை ரைடர் அப்படின்ற வேரியன்ட் இருக்கு இல்லையா, தொடர்ந்து 2வது மாசமா 7,000 யூனிட்டுக்கு மேல வித்திருக்காங்க. இந்த ஏப்ரல் மே ஜூன் குவார்டர்ல மட்டுமே ஒரு 19,677 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட டோட்டல் சேல்ஸ்ல இந்த மிட் சைஸ் எஸ்யூவோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 24% இருக்குங்க. அடுத்து நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரெஷர்ஸ் புதுசா உள்ள போறவங்களுக்கு ஒரு 30,000 சேலரி வேணும், அப்பதான் நம்ம வந்து ஒரு டிமாண்டை பார்க்க முடியும், எக்கனாமில ஒரு growth இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டிசிஎஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. டிசிஎஸ்ல அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியரா உள்ள போறாங்க இல்லையா, அவங்களோட ஆனுவல் சேலரி அப்படின்றது 2.8 lakhs இருக்குங்க. 2.8 lakhs ஒரு மாசத்துக்கு ஒரு 24,000 பக்கமா வரும். இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் பாலிசிஸ் எல்லாம் டைட்டன் ஆன மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. தொடர்ந்து 35 டேஸ் பெஞ்ச்ல இருக்காங்க அப்படின்னா, புதுசா அவங்களால ப்ராஜெக்ட் எடுக்க முடியல அப்படின்னா நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கம்பெனி சொல்றதா ஒரு சில செய்திகள்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும், ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டினியூ ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்க இதை டிஸ்கஸ் பண்றோம். அடுத்து கிறிசல் ரேட்டிங் என்ன சொல்றாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் செக்டார்ல டிமாண்ட் வந்து தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்குது. இந்த டிமாண்டை வந்து மீட் பண்றதுக்காக தெர்மல் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் அப்படின்றது 2027-28க்குள்ள அப்படியே டபுள் ஆகணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படியே டபுள் ஆகும். 2.3 lakh crores இருக்கும் 2027-28ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை வச்சு கிறிசல் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்டே வந்து டார்கெட்ஸ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. 2031-32க்குள்ள ஒரு 80 ஜிகாவாட் தெர்மல் பிளான்ட்ஸ், தெர்மல் யூனிட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நிறுவனங்கள், குறிப்பா டாடா பவரே வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜிஸ்ல இருந்து கோல் ஃபயர்டுக்கு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி ரீதிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அலையன்ஸ் குரூப்போட ஒரு 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ரீஇன்சூரன்ஸ்க்காக. அவங்களோட ஆபரேஷன்ஸ் வந்து அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் லான்ச் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு ரீஇன்சூரன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அதை தொடர்ந்து லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ்குள்ளேயும் இந்த அலையன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, Q1 ஃபினான்ஷியல் 26 நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 15% பக்கமா ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 8.4% ஏறி இருக்குங்க. இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது அக்ராஸ் த செக்டர், பேங்கிங் செக்டர்ல குறையிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பின்னாடி PR சேஷாத்ரி அவர்கள் சொல்றாங்க. அதாவது சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது ப்ரெஷர்ல இருக்கும் தொடர்ந்து அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போமே. இப்ப லோன்லாம் வாங்கியிருப்பாங்க.
வட்டி விகிதங்கள் குறைஞ்சதுனால அவங்க கொடுக்கக்கூடிய, அதாவது வங்கிக்கு அவங்க செலுத்த வேண்டிய வட்டி அப்படின்றது குறையும். அதனால நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து குறையும். இன்னொரு விஷயம், பேங்க்ல டெபாசிட்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம்லாம் போட்டிருப்பாங்க. இந்த டெபாசிட்ஸ் எல்லாம் வந்து ஒரே நாள்லயே முடிஞ்சிடாதுங்க. இது 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு தான் இது வந்து மெச்சூரிட்டி ஆகும். ஸோ மெச்சூரிட்டி ஆகுற வரைக்கும் பேங்க் வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இதனால இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பிரஷர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பி.ஆர். சேஷாத்ரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 2% இறங்கி இருக்குங்க சவுத் இந்தியன் பேங்க். பட் நம்ம இன்வெஸ்டர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெபாசிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்தியா சிமெண்ட்ஸோட Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பிரமாதமா இல்லைங்க. இயர் ஆன் இயர் ரெவன்யூ ஃபிளாட்டா இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 14% இறங்கி இருக்குங்க ரெவன்யூ. கம்பெனி வந்து ஒரு 131 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் வார்பக் பிங்கர்ஸ் வந்து ஒரு 9.99% ஸ்டேக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இருக்கிறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கான அப்ரூவல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து கிடைச்சிருக்குங்க. அடுத்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 32% பக்கமா ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு, 4.6% குறைஞ்சிருக்குங்க. அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்ங்கிறது 12% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். இங்கேயும் அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறைஞ்சிருக்குங்க, 3.2% குறைஞ்சிருக்கு. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட ப்ராஃபிட் பார்த்தோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26ல 78% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். பட் ரெவன்யூ க்ரோத் அப்படின்றது 5% தான் இருக்கு இயர் ஆன் இயர். ஸோ இந்த ரெவன்யூ க்ரோத்துக்கும் இந்த ப்ராஃபிட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம உன்னிச்சு கவனிக்கணுங்க. இவ்வளோ ப்ராஃபிட் இவங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல அவங்க ஸ்டேக் சேல் பண்ணாங்க இல்லையா, அதுல ஒரு 8,924 கோடி கிடைச்சிருக்குங்க. தென் ஜியோவை பொறுத்த வரைக்கும் 25% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்கு. தென் ரிலையன்ஸ் ரீட்டைல்ல ஒரு 28% இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருக்காங்க. என்ன முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவங்களோட கோர் பிசினஸ் அப்படின்றது ஆயில் அண்ட் கேஸ்ங்க. அதுல ரெவன்யூ 1.2% குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் போக அவங்களுக்கு பணம் எங்க இருந்து இந்த குவார்டர்ல எக்ஸஸா அந்த ப்ராஃபிட்ல வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஐபிஎல் சீசன்லாம் நடந்தது இல்லையா, அதுல இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்த மாதிரி தெரியுதுங்க. இப்பயுமே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓவர் வேல்யூட் தான், கடனும் ஜாஸ்தி. ஸோ ஓவராலா Q1 ஃபினான்ஷியல் 26ஓட ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய கம்பெனிஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், தென் ஐடி கம்பெனிஸ், தென் பெரிய பேங்க் HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் வந்து இன்னும் வீக்கா தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க. க்ரோத் வந்து பெருசா இல்லை. பெரும்பாலான கம்பெனிஸ் நல்ல ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. எடுத்துக்காட்டா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோ இல்லை HDFC பேங்கோ காட்டியிருக்காங்கன்னா அவங்களோட நான் கோர் பிசினஸ்ல இருந்து அவங்களுக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லலைங்க. இன்னைக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஆர்டிகிளே வந்திருக்கு. பெரும்பாலான கெயின் வந்து ஒன் டைம் கெயின் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 16 குவார்ட்டர்ஸ்ல இல்லாத அளவுக்கு கம்மியா தான் இருக்கு. எக்கனாமி வந்து ஸ்லோவா தான் க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க இல்லையா, அவங்களோட ஒன் டைம் கெயின் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்றது ஒரு 10.3% தான் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுங்க Q1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும். அதாவது 2019 பேண்டமிக் டைமுக்கு அப்புறம் ஒர்ஸ்டான ரிசல்ட்ஸ் அப்படின்னா அது இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வின்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது வியட்நாம் பேஸ்டு ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ் தூத்துக்குடியில அவங்களோட பிளான்ட்டை வந்து இனாகிரேட் பண்ண போறாங்க. இனாகிரேட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்ரீலங்கா, தென் நேபாள், தென் ஆப்பிரிக்கா, தென் வெஸ்ட் ஏஷியால இருந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்ததா செய்திகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேன்ஃபின் ஹோமோட Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த ரிசல்ட்ஸை கம்பேர் பண்றப்ப கேன்ஃபின் ஹோம்ஸ் வந்து டீசென்டான ரிசல்ட்ஸ்ங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 13.4% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 11.5% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. லோன் புக் அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் 9% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். நெட் என்பிஏ கொஞ்சம் கூடி இருக்குங்க, 0.49ல இருந்து 0.54 கூடி இருக்கு. அடுத்து ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து மணப்புரம் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் ஓவர் வேல்யூட் சைடு போயிடுச்சுங்க. 200க்கு பக்கமா வந்தா பார்ப்போம். அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேப் பத்தி எழுதிருக்காங்க. சேல்ஸ் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் ஏற்கனவே ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி அனலைஸ் பண்ணி 990 வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த சேல்ஸ் டிப் அப்படின்றது யூஎஸ்ல 3வது குவார்டர் 4வது குவார்டர் ரிசல்ட்ஸ்ல தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 1-2 தான் கன்சிடர் பண்றோம், ஈஸியா ஆவரேஜ் பண்ணிடலாம். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ரைட்ஸ் இஷ்யூ பத்தி சொல்லுங்க சார்னு சொல்லியிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் பண்ணோடனே நான் அப்ளை பண்ணுவேன் இல்லையா, அப்ளை பண்றப்ப அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா ஒரு வீடியோ போடுவாங்க. அடுத்து கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, நல்ல கம்பெனி தான், பட் ஓவர் வேல்யூடு. அடுத்த ஒரு நண்பர் வந்து டாடா கெமிக்கல்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. அதாவது பிரைஸ் டு புக் வந்து 1க்கு க்ளோஸா இருக்கு, பட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 30 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன் தாங்க இருக்கு. அதாவது இந்த பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் கோல்ட் லோன் கம்பெனிஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம பிரைஸ் டு புக்கை பார்ப்போம். மற்ற கம்பெனி வந்து பிரைஸ் டு புக் அதிகமாக தான் இருக்கும்.
பட் டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க ப்ரைஸ் டு புக் கம்மியாக வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அக்ராஸ் த வேர்ல்டு வந்து சோடா ஆஷோட டிமாண்ட் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. அதில் அவங்களுக்கு சேல்ஸ் குறைஞ்சதுனால ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சதுனால பி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. டாடா கெமிக்கல்ஸ் நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து என்எம்டிசி பற்றி கேட்டிருக்கிறாங்க. என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எஃப்ஐஎஸ் அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. 11.72%லேருந்து 12.21% கூட்டியிருக்காங்க. டெட் டு equity கொஞ்சம் ஜாஸ்தி. மற்றபடி எல்லாமே வந்து நல்ல வேல்யூவேஷன் தான் இருக்கு. நான் தான் அதை பர்சனலாக கன்சிடர் பண்றது இல்ல. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய டிவிடெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போர்டு வந்து ஜூலை 26 மீட் பண்றாங்க. அங்க இருந்து 30 டேஸ்க்குள்ள நம்மளுக்கு டிவிடெண்ட் வந்துருங்க 0.25 பெர் ஷேர். அடுத்து ஏத்தம் பயோசைன்ஸ் பத்தி கேட்குறாங்க. நான் அதை ட்ரேஸ் பண்ணலங்க. பட் இன்னைக்கு லிஸ்டிங் கெயின் ஒரு 26% பக்கமா கிடைச்சிருக்கும். நீங்க என்ன பர்பஸ்க்காக ஐபிஓ அப்ளை பண்ணீங்க அப்படின்றதான் கேள்வி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. லிஸ்டிங் கெயினுக்கு அப்படின்னா உங்களுக்கு இப்பயே 30% பக்கமா கிடைச்சிருக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.